ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்டன் டிப் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி மல்லி செடி எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், அதில் பூக்கள் அதிகமாக பூக்கணுன்னா நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் கீழே இருந்து மேலே தான் இந்த செடி ஏற்றி விட்டுருக்கோம். கீழே தான் இதோடைய வேர் இருக்குது. இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே 3 to 4 இயர்ஸ்க்கு மேலவே இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இது நிறையவே பூ பூக்கும். ஃபஸ்ட்டு இது அந்தளவுக்கு பூக்கள்லாம் பூக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் நியர்பை நர்சரியில் தான் வாங்கினோம் இந்த செடி. சில பேர் இதை மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம். ஆனால் நீங்கள் நல்ல பெரிய க்ரோ பேக் இல்லை பெரிய பாட் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த செடிக்கு ரொம்பவே முக்கியம் மண்கலவை தான். இப்போ நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய சாயில், அதாவது கார்டன் சாயிலாக இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் நீங்கள் ஒரு 40% எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உரம் இதுக்கு வைக்கணும். நீங்கள் அது ஒரு 30 to 20% ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் கோகோபீட், அதாவது தேங்காய் நாரை கழிவு செய்வோம் இல்லையா, அது 20%. சாதாரண மணல் ஒரு 10%. இது எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரினா, மண் தரையில் வைக்கிற மாதிரினா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதே நீங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 kgயாவது சாயில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 kg நீங்கள் உரம் சேர்க்கணும். 2 kg அந்த கோகோபீட், 1 kg சாண்ட். இதுதான் கண்டிப்பாக நீங்கள் அந்த மண்கலவையோடைய பதமே அதோடைய ரேஷியோவே நீங்கள் இந்த மெத்தடில் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறையவே பூ நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் 90% 90% இந்த சன்லைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோக்கு சூரிய வெளிச்சம் படுதோ அந்தளவுக்கு இந்த பூக்கள் நல்லாவே பூக்கும். இந்த பாருங்கள், இந்த காய்ந்த இலைகள் எல்லாமே நீங்கள் உடனே கட் பண்ணி விடணும். இது நாங்கள் மழை டைமுன்றதுனால 2 நாள் எங்களால் செடியை சரியாக மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால் அங்கங்கே அப்படியே கிளைகள்லாம் இருக்குது. அது எல்லா கிளையுமே கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அந்த சன்லைட் ரொம்ப முக்கியம். 2வது இந்த காய்ந்த இலைகள், காய்ந்து வர கிளைகள் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடணும். அப்புறம் நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிப்பாக இருக்கணும். நல்லா ஃப்ரீயாக தண்ணி போகணும். வேரில் பூச்சி வர ஆரம்பிக்கும். அந்த வேர் பூச்சிக்கு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இருக்குது இல்லைங்களா, அதை கண்டிப்பாக ஊற்றுங்க. அதை நீங்கள் அடிக்கடி ஊற்றணும். நல்லா மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரி, இல்லை வீக்லி நீங்கள் ஒன்ஸ் கூட ஊற்றலாம். ஆனால் ரொம்ப வீக்லி கண்டினியூஸாக பண்ணிடாதீங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கண்டிப்பாக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு மாட்டு எருவு, அப்புறம் இந்த மண்கலவைக்கு நீங்கள் மண்புழு உரம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாள் அந்த உரம் வைங்க. இது எல்லா சீசன்லேயும் பூக்காது. ஒரு ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஒரு 3 monthsக்கு நல்லாவே பூக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த ஜூலைலலாம் இந்த உரங்கள்லாம் போட்டு நல்லா பலப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில், செப்டம்பர், அக்டோபர்லலாம் நல்லா பூக்கும். இந்த 3 சீசனில் ஜனவரியில் கூட உங்களுக்கு உரங்கள்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு நல்லாவே அந்த பூ நல்லா பூக்கும். இந்த கிளைகளை கட் பண்ணணும். வேர் பூச்சி வந்துடும். அதுக்கு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கரைச்சி அந்த வேரில் நேராக ஊற்றாதீங்க. வேர்லேருந்து கொஞ்சம் சைடில் ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சீசனுக்கு இந்த செடியை நீங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணிடணும், கட் பண்ணிடணுங்க. பக்க கிளைகள்லாம் ரொம்ப கொத்தான கிளைகள்லாம் கிளம்பும். அந்த கிளைகள்லாம் காயும் போது இதை பார்த்திங்களா, இந்த கிளையில் கீழே காய்ந்த கிளை இருக்குங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் மண்புழு உரம் ஏன் போடணுன்னாக்கா, அப்போ தான் அந்த உரம் போட தான் செடி நல்லா தளர்ந்து வரும். இந்த மாதிரி படர்ந்து இருக்குது பார்த்திங்களா, ஒரே ஒரு சின்ன கிளையாக இல்லாமல் தளர்ந்து நல்லா படர்ந்து இருக்கும் செடி. இது கீழே வரைக்கும் படர்ந்து இருக்கும். என்னால் அதை சரியாக கேப்சர் பண்ண முடியல. அந்த மாதிரி படர்ந்து இருக்கும். அந்த படர்ந்து இருந்தால் மட்டும்தான் மொட்டுக்கள் நிறையா வரும் செடியிலேருந்து. உங்களுக்கு பூவும் ரொம்பவே நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு. அரிசிலாம் கழுவுறீங்களா, அந்த தண்ணியும் கொண்டு போய் ஊற்றுங்க. காய்கறிகள்லாம் நீங்கள் கழுவுறீங்களா, அந்த தண்ணி எல்லாமே நீங்கள் ஊற்றிக்கிட்டே வாங்க கண்டினியூஸாக. அரிசி தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, டெய்லி சாப்பாடுக்கு மதியத்தில் செய்கிற அந்த அரிசி கழுவுற தண்ணியை மறக்காமல் ஊற்றுங்க. கண்டிப்பாக அந்த தண்ணியும் காய்கறி கழிவுகளுமே ரொம்பவே பெரிய பெரிய உரம் தான் அதுக்கு. அந்த 2த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பூ நிறையவே பூக்கும். மற்ற இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே எஃபெக்டிவான டிப்ஸ் தான். நீங்களும் ஜாதி மல்லி செடி இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா நர்சரிலேருந்து வாங்குங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.